ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா வீக் டே அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த வீக் டேன்ற ஃபார்முலா எதுக்காக பயன்படுது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இங்க இருக்கு. இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டேட் ஃபார்முலா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது. இதை நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் லிங்க். நீங்க போய் பாருங்க பார்க்காதவங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வீக் டே ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் சொல்றேன். வீக் டே ஃபார்முலா மட்டும்தான் நம்ம இங்க பயன்படுத்த போறோம். நான் வீக் டே ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி பிராக்கெட் ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ அந்த டேட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லி காமிக்குது இல்லையா? இதுல இத்தனை டைப் கொடுத்துருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்கன்னா சண்டே ஃபர்ஸ்ட் டேவா ஸ்டார்ட் பண்ணி சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு சொல்லி சாட்டர்டே வரைக்கும் வருது. ஸோ நம்பர் ஒன்னுன்றது இந்த இடத்துல சண்டேன்னு இருக்கு. அதுவே இங்க டூன்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன்னுன்ற இது மண்டேவா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ சண்டே 7. நம்பர் 3ன்னு கொடுத்தீங்கன்னா இங்க மண்டே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 0ன்னு எடுத்து ஸ்டார்ட் ஆகி 6 டேஸா எடுத்துக்குது. அதாவது 0 to 6 வருது. அந்த இடத்துல சண்டே நம்பர் 6ன்னு எடுத்துக்குது. 11ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சேம் ஆஸ் யூசுவல் 1 மாதிரியே தான் இங்கேயும் வருது. ஸோ இந்த இடத்துல 12ன்னு கொடுத்தீங்கன்னா டியூஸ்டே நம்பர் 1 எடுத்துக்குது. அடுத்த 13ன்னு கொடுத்தீங்கன்னா வெனஸ்டே 1. ஸோ இதுதான் சண்டே வரைக்கும் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் நம்பர் 1 நான் கொடுக்குறேன். கமா கொடுத்து 1 கொடுத்து நான் பிராக்கெட் க்ளோஸ் பண்றேன். இப்ப பாருங்க இந்த டேட் எத்தனாவது டேவா இருக்கு, அதாவது வீக் டேஸ்ல எத்தனாவது டே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 1/1/1974ங்கிறது தேர்ட் வீக் டேவா இருக்கு. அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சாரி டியூஸ்டே இருக்கும். கரெக்டா? ஏன்னா நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், நம்பர் 1 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? நம்பர் 1ங்கிறது சண்டேனா மண்டே டு டியூஸ்டே 3. ஸோ நான் என்ன கன்சிடர் ஆகுது அப்படின்னா நமக்கு இங்க 3ங்கிறனால இது ஒரு டியூஸ்டே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது தேர்ட் வீக் டே அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுக்கு பயன்படுது. இந்த வீக் டேவோட மெத்தடே எத்தனாவது வீக் டேவா இது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் பயன்படுது. இது போல நிறைய வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.